அதாவது மேச ராசிக்காரங்களுக்கு முக்கியமாகவே பாருங்கள், அதில் வர்றது வந்து அஸ்வினி, பரணி, கார்த்திகை நட்சத்திரம் தான். அப்போ அந்த 3 நட்சத்திரக்காரர்களுமே பாருங்கள், அந்த எஸ் என்ற நபரை வந்து அதிகமாக விரும்புவாங்க. ஆனால் இந்த மேச ராசிக்கார குணம் தெரியும்ல, சில நேரத்தில் பார்த்தீங்கன்னா பட்டுன்னு வார்த்தையால் பேசக்கூடியவங்கள. ஆனால் அந்த எஸ் என்ற நபர் வந்து ஒரு பழிவாங்க நினச்சாங்க அப்படின்னா வெளியவே தெரியாது. ஆனால் அந்த மேச ராசிக்காரங்க அப்படி கிடையாதுல்ல. நான் இப்படி தான் ஸ்ட்ரெயிட்டாக இருப்பேன். எனக்கு முகத்துக்கு நேராக வந்து எதையுமே ஒரு தவறை வந்து சுட்டி காட்டக்கூடியவங்க தான். ஆன்மீக பரிகார நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம யாரை சந்திக்க வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்க வந்து அஸ்ட்ராலஜர், நியூமராலஜிஸ்ட் அப்படின்னு இவங்களை சொல்லலாம், வாஸ்து நிபுணர் அப்படின்னு சொல்லலாம், மலர் மருத்துவர் அப்படின்னு சொல்லலாம். இப்படி நிறைய விஷயங்கள் அடுக்கிக்கிட்டே போகலாம். அவங்க தாங்க மருத்துவ ஜோதிடர் எஸ்ஆர் சங்கரேஸ்வரி அம்மாவை தான் இன்னைக்கு நம்ம சந்திக்க வந்திருக்கோம். அம்மா வணக்கம். வணக்கம்மா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேம்மா, நீங்க நல்லா இருக்கீங்களா? மகிழ்ச்சியா இருக்கும். ரொம்ப சிறப்பு, மகிழ்ச்சியா இருக்கும் அப்படின்னு நீங்க சொல்லும் போதே ரொம்ப ஹாப்பியா இருக்கு. ஏன்னா எப்பவுமே பாசிட்டிவான விஷயங்கள் சொல்லும் போது மக்கள் பார்க்கும் போதும் அவங்களுக்கும் நிறைய பாசிட்டிவான எண்ணங்கள் வந்து உள்ளத்துல வரும். ஸோ ரொம்ப சந்தோஷம் இன்னைக்கு உங்களை சந்திச்சதுல. நிறைய நல்ல பதிவுகள் நம்ம ஆன்மீக பரிகார நேயர்களுக்காக நீங்க கொடுத்துட்டு வரீங்க. அந்த வகையில இன்னைக்கு ஒரு வித்தியாசமான டாபிக் தான் நான் சொல்ல போறேன். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எஸ், அதாவது ஒரு நேமோட ஸ்டார்டிங் லெட்டர் வந்து எஸ் அப்படின்னு இருக்கக்கூடிய நபர்களால் ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் ஒரு தரமான சம்பவம் நடக்க போகுது அப்படின்னா அது என்னவா இருக்கும்? அந்த எஸ் என்ற நபர்கள் வந்து எல்லா ராசிக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருப்பாங்களா, இல்லை நெகட்டிவான விஷயங்கள் ஏதாவது செய்வாங்களா? அதை பற்றி இன்னைக்கு மக்களுக்காக நீங்கள் சொல்லணும். சரிங்க. ஆன்மீக பரிகார நேயர்களுக்கு உங்களின் மருத்துவ ஜோதிடர் எஸ்ஆர் சங்கரேஸ்வரியின் அன்பான வணக்கங்கள். எஸ் அந்த எழுத்தை வந்து நம்ம எழுதினாலே தெரியும். அது பாருங்க, முதல்ல ஆரம்பிச்சு கீழே வளைஞ்சு வந்து வருது. வளைஞ்சு பாருங்க, திருப்பி நிமிந்துருது. வளைவோட இருக்கவும் இல்லை. அப்ப அந்த எஸ் என்ற எழுத்துல இருக்கக்கூடியவங்க நபர்கள் எப்படி இருப்பாங்க பார்த்தீங்கன்னா, எந்த ஒரு காலகட்டத்திலையும் எந்த ஒரு சூழ்நிலை தனக்கு சாதகமா பயன்படுத்தக்கூடியவங்க. என்னதான் நமக்கு ஒரு பிரச்சனை நடக்குது, அது எப்படி நம்ம வந்து யோசிச்சு செய்ய நினைச்சாலும் பாருங்க, ஒரு நிமிஷம் உட்காந்து யோசிச்சு அதுக்கேற்ற மாதிரி அவங்களோட செயல்பாடுகள் இருக்கும். எங்கேயும் நம்மளுடைய வந்து வெற்றியை நோக்கி பயணப்படக்கூடியவங்க தான். அதே நேரத்தில் இந்த எஸ் அப்படிங்கிறவங்க வந்து 2 தலைப்பட்ட நாகம் போல குணங்கள் இருக்கும். நம்ம எப்படி கையாளுறோம் அதை பொறுத்து தான் இருக்கும். நெகட்டிவாகவும் இருப்பாங்க, நிறைய பாசிட்டிவாகவும் இருப்பாங்க. அப்போ வந்து நம்மளோட 2 குணங்களும் இருக்கும். ஆமாம், அது 2 தலை நாகம் அப்படிங்கிறது வந்து அப்போ நிறைய இவங்களால வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலையுமே வந்து எஸ் என்ற நபர்கள் வந்து இருக்காமல் இருக்கவே மாட்டாங்க. முக்கியமான காலகட்டத்திலே ஆகட்டும், இல்லை எப்பயாவது ஒரு நேரத்தில் ஒரு வாழ்க்கைக்கு அடுத்த இடத்துக்கு போனால் அந்த எஸ் என்ற நபர் வந்து கண்டிப்பான முறையில் இருப்பாங்க நம்ம லைஃப்ல. ஒவ்வொரு ராசிக்கும் ஏதோ ஒரு சூழ்நிலையில ஏதோ ஒரு காலகட்டத்தில் இருப்பாங்க. ஏன்னா எஸ் அப்படிங்கிறது வந்து நியூமராலஜி படி பார்க்குறப்ப வந்து 3ஆம் நம்பரை குறிக்கும். 3ஆம் நம்பர் அப்படிங்கிறது வந்து குருவோட ஆதிக்கம் கொண்ட நம்பரு. அப்போ ஒரு ஏதாவது ஒரு காரியம் உருவாகணும், இப்போ வந்து கரு உருவாகணும்னா கூட குரு தான் வேணும். நிறைய நபர்களுக்கு குழந்தை பாக்கியமே இல்லாமல் இருக்கும். நாங்கள் அவங்களுக்கு சொல்லக்கூடிய நியூமராலஜி முறைப்படி பார்த்தீங்கன்னா அந்த ஜிஜி இந்த எழுத்தை மட்டும் தொடர்ந்து எழுதிக்கிட்டே வர சொல்லுவோம். அந்த எழுத்து எழுத பாருங்க, அவங்களுக்கு வந்து குழந்தை பாக்கியம் உண்டாயிரும். எதையுமே வந்து புதியதாக உருவாக்குவதற்கான அமைப்பு வந்து இந்த எஸ் என்ற நபர்கிட்ட தான் இருக்குது. ஓகே, சூப்பர். அப்போ இந்த எஸ் என்ற முதல் எழுத்து கொண்ட அந்த நபர் நம்மளுடைய ஒவ்வொரு ராசி நேயர்களுக்கும் எப்படிலாம் என்னென்ன விஷயங்கள்லாம் செய்கிறாங்க அப்படின்னு ஒவ்வொரு ராசியாக நம்ம இப்போ பார்த்துடலாமா? முதல் ராசி மேஷராசி. மேஷராசி நேயர்களுக்கு இந்த எஸ் எழுத்து கொண்ட நபர்கள் வந்து என்ன மாதிரி சம்பவங்கள் கொடுக்க போகிறாங்க அப்படின்றத நீங்கள் சொல்லுங்கள். அதுக்கு முன்னாடி உங்கள் லைஃப்பில் நீங்கள் மேஷராசியாக இருந்தால் உங்கள் லைஃப்பில் எஸ் கொண்ட நபர் யார் இருக்காங்க, அவங்களுடைய பெயர் என்ன, நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கம்மா. அதாவது மேச ராசிக்காரங்களுக்கு முக்கியமாகவே பாருங்கள், அதில் வர்றது வந்து அஸ்வினி, பரணி, கார்த்திகை நட்சத்திரம் தான். அப்போ அந்த 3 நட்சத்திரக்காரர்களுமே பாருங்கள், அந்த எஸ் என்ற நபரை வந்து அதிகமாக விரும்புவாங்க. அவங்க வந்து ஒரு சின்ன வயசுலேயே வந்து ஸ்கூல் ஃப்ரெண்டாகவோ இல்லைன்னா ஒரு பள்ளியில் படிக்கக்கூடிய ஒரு 5லேருந்து ஒரு 10 வரைக்கும் போகிறாங்கன்னா அந்த காலகட்டத்தில் முக்கியமான நண்பராக வரக்கூடியவங்க தான் எஸ் என்ற நபர்கள் வந்து. அப்போ இவங்களுடைய நட்பு வந்து சின்ன வயசுலேருந்து இருந்துக்கிட்டே இருக்கும். மேஷராசிக்கு எஸ் என்ற நபர் கண்டினியூஸா சின்ன வயசுல இருந்தே இருப்பாங்க. ஒவ்வொரு விஷயத்திலையுமே வந்து அவங்களுடைய முடிவுகள் வந்து எதிர்பார்ப்பாங்க. அப்போ மேஷராசிக்காரங்க எங்கெல்லாம் வந்து அதிகமாக வந்து கோபப்படுறாங்களோ
தன்னுடைய முடிவை வந்து எடுக்க முடியாமல் திணறுவாங்க சில நேரங்களில் வந்து. அப்போ எல்லாம் பாருங்கள் இந்த எஸ் என்ற நபர் தான் ரொம்ப உறுதுணையாக இருப்பாங்க. ஆனால் அதே நேரத்தில் இந்த எஸ் என்ற நபர் வந்து எல்லாம் வழிகாட்டியாக எல்லாமே இருப்பாங்க. ஆனால் இந்த மேசராசிக்கார குணம் தெரியும்ல, சில நேரத்தில் பார்த்தீங்கன்னா பட்டுன்னு வார்த்தையால் பேசக்கூடியவங்கல்ல, அந்த மாதிரி உதாசீனப்படுத்திட்டாங்க அப்படின்னா இவங்களால தாங்கவே முடியாது. பாரு எப்போ பாரு நம்மள வந்து ஏதோ ஒன்று சொல்லிக்கிட்டே இருக்காங்க. அதே நேரத்தில் இந்த எஸ் என்ற நபர்கிட்ட மட்டும்தான் அவங்க ஃப்ரெண்டாக இருக்கணும். நம்மகிட்ட மட்டும் தான் ஃப்ரெண்டாக இருக்கணும். நம்மளும் ரொம்ப இருக்கும் இந்த எஸ் என்ற நபர்கிட்ட வந்து. இவங்களே வந்து இன்னொருத்தவங்கள்ட்ட போய் அந்த ஃப்ரெண்டாக இருந்தாங்க அப்படின்னா மேசராசிக்காரங்க இந்த எஸ் என்ற நபருக்கு வந்து பிடிக்காது. சரி அப்போ வந்து ஏன்ட்ட எவ்வளோ தூரம் நீ டீப்பா பழகி எல்லாம் பண்ணிட்டு நீ உனக்கு இன்னைக்கு நேற்று புதுசாக வந்து நீ ஃப்ரெண்ட் வச்சுக்கிறியா அப்படின்னு சொல்கிற மாதிரி அந்த நேரம் தான் வந்து எஸ் என்ற நபர் வந்து யோசிக்கவே ஆரம்பிப்பாங்க. அப்போ இவங்களுக்கு ஒரு தவறான ஒரு அங்கே தான் ஒரு வழிகாட்டி வந்து உருவாகுது. அப்போ வந்து எஸ் என்ற நபர்கிட்ட மேசராசிக்காரங்க நட்பாக இருந்தீங்கன்னா கடைசி வரைக்கும் இருக்கணும். அப்படி இல்லாத பட்சத்தில் அவங்களை ஏதாவது ஒரு உதாசீனப்படுத்திதாரோ அவமானப்படுத்திட்டாங்க அப்படின்னா முக்கியமாக வந்து இந்த புதுசாக ஒரு ஃப்ரெண்டு வந்தோடனேவும் இவங்க அந்த எஸ் என்ற நபரை வந்து உதறிடுவாங்க, விலக்கி விட்டுருவாங்க. ஏன்னா அவங்களுடைய பேச்சை கேட்டு இவங்களை ஏதாவது ஒரு உதாசீனப்படுத்திட்டாங்க அப்படின்னாலே இவங்களால வந்து தாங்க முடியாது. இப்போ மனசுக்குள்ள வந்து அமைதியாகவே இருந்து சரி உனக்கு எத்தனை நாளைக்கு உனக்கு ஃப்ரெண்டாக இருப்பாங்கன்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க அந்த மனசுக்குள்ளேயே அந்த பழி வாங்குற எண்ணம் வந்து முதல்ல உருவாக ஆரம்பிடும். ஆமாம். ஆனால் அந்த எஸ் என்ற நபர் வந்து ஒரு பழி வாங்க நினைச்சாங்க அப்படின்னா வெளியவே தெரியாது, பழி வாங்குறதே தெரியாது, சைலண்ட் கில்லர் மாதிரி செஞ்சு அதே மாதிரி இருப்பாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மேசராசிக்காரங்களுக்கு அதே மாதிரி கல்லூரியில் படிக்காங்க அப்படின்னா அங்கேயும் பாருங்க இவங்களுக்கு அந்த எஸ் என்ற நபர் தான் ஃபஸ்ட்டு வந்து ஒரு லவ் அவையோட வர ஆரம்பிப்பாங்க. அப்போ வந்து இவங்க முதல்ல வந்து கொஞ்சம் விலகி தான் போவாங்க. ஆனால் இந்த மேசராசிக்காரங்க வந்து கொஞ்சம் குணாதிசயங்கள் வந்து நமக்கு பிடிச்சா விட மாட்டாங்க, விடாப்படியான குணம் கொண்டவங்க தான். அப்போ இந்த காலகட்டத்தில் வந்து விடாப்படியாக வந்து கொஞ்சம் திருமணம் வரைக்கும் கொண்டு போக நினைப்பாங்க. திருமணம் முடிச்ச படுத்தா அந்த எஸ் என்ற நபருடைய குணாதிசயங்கள் தெரிய ஆரம்பிக்கும். அது வரைக்கும் வந்து ரொம்ப தெரியாது, இதாக இருக்கக்கூடியவங்க தான். அப்போ கொஞ்சம் சுயநலமும் கலந்துருக்கும் இந்த எஸ் என்ற நபர்கிட்ட வந்து. இப்போ மேசராசிக்காரங்களுக்கு இந்த எஸ் என்ற நபர்களுக்கும் பார்த்தீங்கன்னா நிறைய ஒரு முரண்பாடான விஷயங்கள் தான் நடக்கும். ஏன்னா அந்த எஸ் என்ற நபர் வந்து வளைஞ்சு கொடுத்து எல்லா இடத்துலையும் கொஞ்சம் போகக்கூடியவங்க தான். ஆனால் அந்த மேசராசிக்காரங்க அப்படி கிடையாது இல்லை, நான் இப்படி தான் ஸ்ட்ரெயிட்டாக இருப்பேன், எனக்கு முகத்துக்கு நேரம் வந்து எதையுமே ஒரு தவறை வந்து சுட்டி காட்டக்கூடியவங்க தான். அதனால் வந்து மேசராசிக்காரங்க ஒவ்வொருத்தருமே வந்து எஸ் என்ற நபர்கிட்ட வந்து ஒரு நட்பாகவோ ஒரு காதலாகவோ இருந்தாங்க அப்படின்னா கொஞ்சம் கவனமாக இருக்கணும். எந்த ஒரு காலகட்டத்தை வந்து உதாசீனப்படுத்தக்கூடாது, முதல்ல ஒரு அவமானப்படுத்தக்கூடாது, அப்படிதான் இருக்கணும். இவங்க ஃப்ரெண்ட்ஷிப் உங்களுக்கு இருக்குன்னா அவங்கள தயவு செஞ்சு உதாசீனப்படுத்துறதோ இல்லை அவமானப்படுத்துறதோ மட்டும் பண்ணிடாதீங்க. அதே நேரத்தில் வந்து எந்த காலகட்டத்திலையும் உங்கள் ஃப்ரெண்ட்ஷிப்பை வந்து விடக்கூடாது. ஃப்ரெண்ட்ஷிப் நல்ல ஒரு நட்பு தானே, அவங்க வந்து எப்படி இருந்தாலும் உங்களுக்கு நல்லது தான் பண்ணுறாங்க, நல்லதான் பண்ணுவாங்க. யாராவது ஒருத்தர் நட்பு மேலே ஒரு பொறாமை போட்ட இதை செஞ்சே வந்து உங்களை பற்றி ஏதாவது சொல்லிட்டாங்கன்னா அந்த மேசராசிக்கிற உடனே நம்பிடுவாங்க. முன்ன பின் யோசிக்காமல் நம்பிட்டாங்க அப்படின்னா அது ரொம்ப ஒரு பாதிப்பை கொடுத்துரும். அங்கே தான் பிரச்சனைகள் முதல்ல வந்து வர ஆரம்பிக்குது. அப்புறம் எல்லா விதமான ஒரு ஆபத்துல இருந்தும் தற்காத்துக்கிட்டே இருந்திருப்பாங்க மேசராசிக்காரங்களில், அதெல்லாம் பாருங்க விட்டுருவாங்க. அப்போ இவங்களுடைய அந்த இது பாதுகாப்பு அப்படிங்கிறது கொஞ்சம் விலகினே பாருங்க. இந்த மேசராசிக்காரருடைய பழக்க வழக்கங்கள் அப்படிங்கிறது கொஞ்சம் தவறான பாதைக்கு போகிறதுக்குமே வாய்ப்பு அதிகமாக இருக்கும். ஆமாம். ஆனால் எஸ் என்ற நபர்கிட்ட நட்பு வச்சுக்கோங்க, கொஞ்சம் நல்லாவே வச்சுக்கணும். அதே மாதிரி ஒன்று லாங் லாஸ்டிங்காக அதை வச்சுக்கணும். ஆமாம். இல்லைன்னா நம்ம விலகிறதா இருந்தால் மொத்தமாக விலகி வந்துடணும். இப்படி தான் இருக்கணும் அவங்களுக்கு. ஓகே ஓகே. இப்போ இந்த எஸ் என்ற நபர் வந்து இந்த மேஷராசிக்கு ஏதோ ஒரு அவங்க ரீதியாக துன்பம் வருது, ஏதோ ஒரு பிரச்சனை வருது அப்படின்னா அதற்கு ஏதாவது இவங்க வாழ்வியல் பரிகாரமோ அல்லது இறை பரிகாரமோ ஏதாவது செய்யறதுக்கு வாய்ப்புகள் இருக்கா? செய்யலாம். இவங்க வந்து எப்படி கேட்டிங்கன்னா சந்தன மாரியம்மன் வழிபாடு செய்யணும். சந்தன மாரியம்மன், ஓகே. அதுதான் வந்து ரொம்ப அமைதியான தெய்வம். சந்தன மாரியம்மன் நம்ம மாரியம்மனே அது ஒரு வித்தியாசம். அது ஒரு வித்தியாசம். நான் இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் கேள்விப்பட்டேன். எல்லா ஊர்லயுமே அது மாரியம்மன் அதெல்லாம் சொல்லுவாங்க, சந்தன மாரியம்மன் அப்படின்னு. இப்ப மாரியம்மன்னாலே சக்தி தான். சக்தி தான். சந்தன மாரியம்மன், சந்தனம் வந்து எப்படி ஒரு வாசனை தெரியும், அது நம்ம வந்து நெத்தியில பூசணுன்னே பாருங்க நம்ம மனசுல வந்து குளிர்ச்சியா இருக்கும் உடம்பே வந்து. அந்த மாதிரி மேசராசிக்காரங்க ஏற்கனவே பாருங்க நெருப்பு. அப்ப இந்த சந்தன மாரியம்மனை போய் வழிபாடு செய்யறப்ப மனசுல வந்து ஒரு அமைதியான ஒரு சிந்தனைகள் முதல்ல வந்து உருவாக ஆரம்பிக்கும். ஓகே ஓகே, சூப்பர். சந்தன மாரியம்மன் வழிபாடு அப்படின்றது மேஷராசிக்கு மிகவும் உகந்தது. எஸ் என்ற நபரால் நடக்கவிருக்கும் அனைத்து விஷயங்களும் இன்னைக்கு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ரொம்ப சிறப்புமா. இந்த ராசிக்கு எஸ் என்ற நபர்கள் என்னென்ன விஷயங்கள்லாம் அவங்க லைஃப்ல செய்வாங்க அப்படின்னு ரொம்ப சூப்பரான பதிவா கொடுத்தீங்க. நன்றி. நன்றிம்மா.
இந்த பதிவு உங்கள் எல்லாருக்கும் பயனுள்ள பதிவாக அமைஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக நம்மளுடைய ஆன்மீக பரிகாரம் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி உங்களுக்கு நியூமராலஜி ரிலேட்டடாக ஏதாவது சந்தேகம் இருக்குது, அது ரீதியாக கன்சல்டேஷன் வேணும்னாலும் சரி, இல்லை மலர் மருத்துவம் ஏதாவது எடுக்கணும்னாலும் சரி, இல்லை அஸ்ட்ராலஜி ரிலேட்டடாக உங்களுக்கு ஜாதகம் பார்க்கணும், ஜாதகத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை நீங்கள் தீர்த்துக்கணும் அப்படின்னாலும் சரி, நம்மளுடைய சங்கரேஸ்வரி அம்மாவை நேர்லையும் நீங்கள் கன்சல்டேஷனுக்கு சந்திக்கலாம். ஆன்லைன் கன்சல்டேஷனும் இருக்குது, அதையும் பயன்படுத்திக்கோங்க. இதுக்கு நான் என்ன பண்ணணும் அப்படின்றீங்களா? வீடியோவில் தெரிகிற நம்பருக்கு கால் பண்ணுங்க. இமீடியட்டா இன்னைக்கே உங்களோட அப்பாயின்மெண்ட்டை புக் பண்ணுங்க. இதே மாதிரி வேற ஒரு நல்ல நிகழ்ச்சியில உங்க எல்லாரையும் சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.